Hey, hi, இன்னைக்கு டே 24ஓட ஜிம்கா டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகே, லாஸ்ட் 23ல நம்ம ஜிம்கா டிசைன்ஸ் பேசிக் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமான டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு டிசைனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு ஸ்கொயர் வரைஞ்சிக்கலாம். இந்த ஸ்கொயரை டார்க்காக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இதுக்கு நடுவில் நம்ம கிராஸ்டு பாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போது ஒரு லைன் விட்டு ஒரு லைன் நம்ம ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ் நம்ம ஷேடிங் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி ஷேடிங் கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. செகண்ட் அவுட்லைன் ஒன்று கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நியரஸ்ட்டாக கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு லைன் கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாக ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சென்டர்லேருந்து ஒரு லைன் கொடுத்து பெரிய டாட் வச்சுக்கிறோம். இந்த டாட்டோடு ஜாயின் பண்ண மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இங்கே ஒரு பெரிய டாட் வச்சுக்கோங்க. அப்புறம் குட்டி டாட்டு குட்டி டாட்டு. ஓகே, தென் இப்போது இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கோங்க. சேம் அதே மாதிரி பெரிய டாட்டு குட்டி டாட்டு பெரிய டாட்டு குட்டி டாட். ஓகே, இப்போ இதை சுற்றி நம்ம டாட் வச்சுக்கலாம். நம்ம சொல்லுவோம்ல ரெண்டு ஹம்ஸ்க்கு நடுவில் டாட், ஸோ அதே மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் அடுத்ததுக்கு போகலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் நம்ம நேற்று போட்டோமா டிசைன் பவுல் ஷேப் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேருந்து நம்ம லோட்டஸ் வரைய போகிறோம். ஓகே, பெட்டல்ஸோட சைஸை இந்த பக்கம் நம்ம என்ன சைஸ் போடுறோமோ அதே மாதிரி இந்த பக்கம் போட்டால் தான் ரெண்டும் ஈவனாக வரும். ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்படி இருந்து ஸோ ஈவனாக இப்போ மூணு பெட்டல் நம்மளுக்கு இந்த இடத்துல வருது. ஓகேவா? அப்போ நமக்கு இங்கேயும் 3 பெட்டல் வரணும். ஓகே, அந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த ஸ்பேஸை இப்படி கொடுத்துக்கோங்க. 2 சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்பேஸஸை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்படி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
இதுக்கு கீழே நெக்ஸ்ட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லைனை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்து அதில் ஹம்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபினிஷ்டா. இப்போ இதில் டாட்டட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது மேலே ஒரு பெரிய டாட் வச்சுட்டு இதிலேருந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே சேம் நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய டாட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு 2 லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 2 லீஃபில் மேலே அவுட்லைன் வந்து டார்க்காக கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இங்கேருந்து லைன் கொடுத்து ஒரு டியர் ட்ராப்ஸு, இங்கேருந்து லைன் கொடுத்து ஒரு டியர் ட்ராப்ஸ். ஓகே, இப்போ சென்டரில் அதே மாதிரி ஒரு டியர் ட்ராப்ஸ். ஓகே, இப்போ 2 லைன் கொடுத்துக்கோங்க. இங்கே குட்டி சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஒரு பால் வச்சுக்கோங்க. அதுலேருந்து லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? நெக்ஸ்ட்டு டிசைனு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் கிராஸ்டு லைன்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ டாட்டட் வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே. செகண்ட் ஒரு லைன் போட்டு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதிலே கொஞ்சம் கேப் கொடுத்து போட்டுக்கோங்க. ஓகேவா? பக்கத்துலேயே போட்டுக்கோங்க. ஓகே, போட்டாச்சு. இப்போ இதில் நம்ம சொன்ன மாதிரி 4 பக்கம் டாட்டட் வச்சுட்டு ஹம்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஹம்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் கனெக்ட் பண்ணிக்கோங்க. 1 லைனு, 2, 3, 4. ஓகே, சேம் இங்கே டாட்டு, இங்கே டாட்டு, இங்கே டாட்டு. 1, 2, 3. ஓகே, வந்துச்சா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பெரிய டாட்டு, 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 டாட்டு. இங்கே மட்டும் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அதை விட சைஸ் குட்டி தான். ஓகே, ஓகேவா? ஃபினிஷ்டாக. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மேலே லைன் கொடுத்து இந்த லைனில் குட்டி குட்டியாக கர்வ்ஸ் போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான், ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? இப்போ லோட்டஸ் டிசைனை நம்ம அப்படியே டவுன்வேர்டாக வரைய போகிறோம். ஓகேவா? நல்லா குண்டாக வரைஞ்சிக்கோங்க. இந்த பெட்டல் வந்து நல்லா குண்டாக வரைஞ்சிக்கோங்க. 1, சேம், 2, 3.
ஓகே, இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இதில் ஒரு டாட் வச்சுட்டு மேலே லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கோங்க, பெரிய டாட்டு. அடுத்து குட்டி டாட்டு, குட்டி டாட்டு, குட்டி டாட். ஓகே, இப்போ இந்த இடத்துல குட்டியாக ஒரு லீஃப் போட்டு ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு டிசைன் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு ஸ்கொயரை கிராஸ்டு ஸ்கொயராக போட்டுக்கணும். ஓகே, கிராஸ்டு ஸ்கொயராக போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து நம்ம இது போடுவோம் இல்லையா, லாங் ஸ்க்ரூல் போடுவோம் இல்லையா, போட்டுக்கோங்க. இங்கே லீஃப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுலேருந்து அடுத்த பாக்ஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போது இந்த கேப் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை மட்டும் ஃபில் பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த கேப்பை ஃபில் பண்ணாலும் ஓகே. எப்போவுமே கேப்பு ஃபில் பண்ணுறது மட்டும்தான் அழகாக இருக்கும். ஸோ வந்துட்டு மெஹந்தி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கேப்பு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காட்டும், அழகாக இருக்கும். ஸோ வந்துட்டு எப்போயுமே சைடு உள்ள கேப்பை ஃபில் பண்ணுறது மட்டும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை டார்க்கன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதுக்கு மேலே ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போது இதில் ஃபுல்லாக ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஹம்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இதில் இருந்து ஹாஃப் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து ஹாஃபு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்த இங்கேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்படியே சர்க்கிள் பண்ண போகிறோம். ஓகே, ஓகேவா, சர்க்கிள் பண்ணியாச்சு. இப்போ இங்கே ஒரு ஸ்வில் கொடுத்து இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக ஹம்ஸாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஃபுல் ஹம்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே 2 லீஃப் போடுங்க. சேம் அதே மாதிரி இங்கே 2 லீஃப் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்த ஃபுல்லாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபில் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஹம்ஸ் கொடுத்துக்க போகிறோம். ஓகே, ஹம்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய டாட் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்க போகிறோம். சேம் அதில் இன்னொரு டாட் வச்சுக்க போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டாட்டட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு லைன் சொல்கிறேன், ஒரு லைன் போட்டுக்கோங்க. இங்கே ஹாஃபுக்கு சேம் இங்கே ஒரு டாட் வச்சு இங்கேருந்து இங்கே ஒரு ஹாஃபுக்கு லைன் போட்டுக்கோங்க. சரியா, போட்டாச்சு. இப்போது சின்னதாக டாட் வச்சு இதுக்கு மேலே ஒரு நம்ம ஃப்ளவர் பேட்டர்ன், நார்மலாக நம்ம ட்ரா பண்ணுற ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டுக்கலாம். பென்சில் ட்ராயிங்லலாம் நம்ம வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் போட்டுக்கலாம்.
ஓகே, போட்டாச்சு. இப்போ இதில் குட்டி லைன் ட்ரா பண்ணி கீழே ஒரு டாட்டு, குட்டி லைன் ட்ரா பண்ணி கீழே ஒரு டாட்டு. ஓகே, சேம் பெரிய டாட்டு, குட்டி டாட்டு, பெரிய டாட்டு, இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு இந்த டிசைனு. நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாமா? ஓகே, நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு ஒரு பவுல் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் இருந்து கொஞ்சம் ஹைட்டு கொடுத்து அந்த பவுலை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து உள்ளே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த லைனை ஷேட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம போட்டோம்ல லாங் ஸ்ட்ரைப், அதையே நம்ம இங்கே ஷார்ட்டாக போட்டுக்க போகிறோம். ஓகே, போட்டாச்சு. இப்போ இந்த லைனை என்ன பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைன் இந்த ஸ்பில்லை விட்டுட்டு ரிமைனிங் ஸ்பேஸை ஷேடிங் பண்ணிக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அடுத்து ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக இப்படி கவுஸாக கொடுத்துக்க போகிறோம். ஓகே, இப்போது மேலே ஒரு குட்டி ரிங் கொடுத்துட்டு அதுலேருந்து அடுத்து ஒரு ரிங் கொடுத்துட்டு இப்போ இந்த ரிங் ஃபுல்லாக பம்ப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த ரிங்கை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு லைன் கொடுத்து பெரிய டாட்டு, அடுத்து குட்டி டாட்டு, அடுத்து பெரிய டாட்டை வச்சுக்கலாம். ஓகே, இப்போ கீழே என்ன டிசைன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, கீழே ஒரு லைன் கொடுத்து அங்கே குட்டி பவுல்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து ஒரு வி ஷேப் மாதிரி கொடுத்து அந்த வி ஷேப்பை ஷேட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் ஹாஃப் சர்க்கிள் கொடுத்துக்கோங்க, செகண்ட் ஹாஃப் சர்க்கிள் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்தையும் ஷேட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ இங்கே டாட் வச்சுக்கோங்க, 2 டாட்டு, சேம் அதே மாதிரி இங்கே 2 டாட் வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே ஒரு டாட்டு, ஃபினிஷ்டு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு டிசைன் போகலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பிரில் போட்டுக்கோங்க. நம்ம இது ஃப்ளவர் பேட்டர்னில் போட்ட டிசைனு. ஓகே, ஃப்ளவர் பேட்டர்னில் போட்ட டிசைன் தான். ஸோ அதே மாதிரி எல்லா பக்கமும் போட்டுக்கோங்க. 1 by 1 போடுவோம் இல்லையா, ஒன்று விட்டு ஒன்று ஜாயின் பண்ணுற மாதிரி ஃப்ளவர்ஸ் போடுவோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டுக்கலாம். ஃப்ளவர் போட்டாச்சு. இப்போ இந்த ஃப்ளவர்லேருந்து அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டு இப்போ இந்த லைன்லேருந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு இங்கே 2 லீஃப் கொடுத்துக்கலாம். ஓகே, ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இங்கே சேம் தட் குட்டியாக போட்டுக்கலாம்.
குட்டியாக. ஓகே, குட்டியாக போட்டுட்டு இந்த டிசைனை அப்படியே எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்மளுக்கு வந்து மண்டலா டிசைன்ஸ் வரும். மண்டலா டிசைன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இதோட ஜும்கா டிசைன்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. இதுக்கும் மேலேயும் நிறைய ஜும்காஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன், இல்லைன்னா உங்களுக்கு இமேஜாக சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த டிசைன்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல் ஜும்காஸ், ஃபுல் டிசைன்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஓகே.